ரோகிணி போடுற கொடூரமான பிளான முத்து கண்டுபிடிச்சு மீனா கிட்ட சொல்லிடுறாரு. இது தெரிஞ்ச ரோகிணி, அச்சச்சோ நம்ம போட்ட பிளான இப்படி கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு கவலையில உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது முத்துவோட பாட்டி ஒவ்வொரு ஜோடியும் ஒவ்வொரு வாரம் இந்த ரூம்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த 3 ஜோடியில யார் முதல்ல குழந்தை பெத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட நிலத்தை எல்லாத்தையும் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால பாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் ரூம்ல தனியா பேசிட்டு இருக்காங்க. மீனா, இதுக்கப்புறம் இந்த வீட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு முதல்ல குழந்தை பெத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு பாட்டி சொன்னதால நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நமக்கு அந்த நிலம் தேவையில்ல. நாம அந்த நிலத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட போறதும் இல்ல. ரவி, ஸ்ருதி இவங்களுக்குமே அப்படிதான். அவங்களுக்கும் பெருசா பண கஷ்டம்லாம் எதுவுமே இல்ல. அவங்களுக்கு இந்த நிலம் பொருள் மேலயும் ஆசையும் இல்ல. ஆனா மனோஜும் பார்லரமாவும் இருக்காங்க பத்தியா, அவங்க இது மேலதான் கண்ணா இருப்பாங்க. அந்த நிலம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலே நமக்கு கிடைக்க கூடாது அப்படின்ட்டு முழு முயற்சியில போராடிட்டு இருப்பாங்க. அதுக்காக நிறையவே சதி வேலையை கண்டிப்பா பண்ணுவாங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, அந்த பார்லர் அம்மா எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாத. அதுகிட்ட ரொம்பவே கவனமா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை எல்லாத்தையும் வெளியில இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரோகிணி. இதை எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச ரோகிணி, நாம போட்ட பிளான எல்லாத்தையும் கவுத்துட்டானே, நான் மனசுல நினைச்சதை எல்லாத்தையும் இவனே சொல்லிட்டானே, இதுக்கப்புறம் நான் என்னடா பண்ணுவேன், என்னடா பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சோகத்துல மூழ்கி இருக்காங்க.